الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் தராவி தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் தொழுத தொழுகைகளை முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சில நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். ஒரு சூராவுக்கு பெயரே அம்பியா, அல் அம்பியா. அம்பியா என்றால் நபிமார்கள் என்றே ஒரு சூராவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். அந்த சூறாவில் மட்டுமா நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால், குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம் அளவுக்கு நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அதிலும் குறிப்பாக உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக ரொம்பவும் அழகு கொடுக்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெயரை கொண்டே அல்லாஹ் ஒரு சூறாவை வைத்திருக்கிறான், சூரா யூசுப். அந்த யூசுப் சூறாவை ஆரம்பிக்கிற போதே அல்லாஹ் இது அழகான கதை என்று சொல்லியே ஆரம்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த யூசுப் சூறாவை நாம் நாளைய தினம் ஓத இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தராவியில் ஓதிய ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை வைத்ததன் நோக்கம், எல்லா மனிதர்களும் நபிமார்களுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபியும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நான் ஈமான் கொள்ளுவேன், நூஹ் நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி இவங்களை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. எல்லா நபிமார்களையும் நாம் ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதோடு நிப்பாட்டிடக்கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆர்வத்தை மனிதர்களுக்கு ஊட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை மனிதர்களுக்கு படிப்பனையாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஓதிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுலாம் அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியினுடைய மகன் ஈமான் கொள்ளல. நூஹ் நபியையும் அல்லாஹ்வையும் நூஹ் நபியினுடைய சொந்த மகன் ஈமான் கொள்ளல. அல்லாஹ் சொன்னா ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சிருக்கிற அவ்வளோ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கப்பல் கட்ட சொன்னா அல்லாஹ் 3 ஃப்ளோரா கட்டணும்னா, 3 தளம். முதலாவது தளத்தில் உங்களை ஈமான் கொண்ட மக்களை ஏற்றி விடுங்கள். 2வது தளத்தில் அந்த ஈமான் கொண்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் 2வது தளத்தில். 3வது தளத்தில் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களில் இருந்தும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு ஜோடி. காக்காவாக இருந்தால் ஒரு ஆம்பளை காக்கா, ஒரு பொம்பளை காக்கா, இப்படி ஒவ்வொரு ஜோடியாக 3வது ஃப்ளோரில் ஏற்றுங்க. அல்லாஹ் சொன்னான், உலகம் முழுக்க நான் வெள்ளப்பிரயலத்தை கொண்டு உலகத்தை அழிக்கப் போகிறேன். ஈமான் கொண்டவங்க மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான உலகத்தில் வாழ முடியும். அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த எதிரிகள்லாம் கேலி பண்ணாங்க, நூஹ் இதுவரைக்கும் தன்னை நபி நபின்னாரு, ஆனால் இப்போ ஆசாரியாக மாறிட்டாரு. இதுவரைக்கும் தன்னை நபி நபி என்று மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு, இப்போ கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஆசாரியாக மாறிட்டாரு. கடலே இல்லாத ஊருக்கு எதுக்கு கப்பல்? இந்த ஊரில் கடல் இல்லை, கடலே இல்லாத ஊரில் எதுக்கு கப்பல் என்றெல்லாம் சொல்லி கேலி பண்ணாங்க. இன்னும் சில பேர் பகல் முழுக்க கப்பல் கட்டுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
இரவில் கொஞ்சம் ஓய்வெடுக்க போவாங்க. இந்த எதிரி பெயல்வோ இரவு நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டி வச்சிருந்த கப்பலை இடிச்சு போட்டு போயிடுவான். மறுபடியும் காலையில் வந்து கெட்டுவாங்க. மறுநாள் இரவு அந்த இரவு ஓய்வெடுக்க போவாங்க வீட்டுக்கு. மறுநாள் வந்து பார்த்தா அந்த கப்பலில் மலஞ்சலம் கழிச்சு வச்சுட்டு போவான். ரொம்ப அட்டூழியம், ரொம்ப அனாச்சாரம். இப்படியே பல மாதங்கள் கட்டினாங்க கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போதான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் முடியல, இந்த பேல்வர் இரவு நேரத்தில் வந்து என்ன செய்கிறான், நான் கட்டி வச்சிருந்த கப்பலை இடிச்சு போட்டுடுறான் அல்லது அசுத்தம் பண்ணுறான், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லக்கூடாதா? அப்போதான் அல்லாஹ் சொன்னா, நூஹ் நபியே, இரவு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு படுக்க போவாதீங்க, உங்கள் கப்பலுக்கு பக்கத்திலேயே நீங்கள் தங்குங்க, பக்கத்தில் ஒரு நாயை காவலுக்கு வையுங்கள். உலகத்திலேயே ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு நாயை பயன்படுத்திய நபி முதலில் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதில் இருந்தால் இன்றைக்கி நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாயை வைக்கிறோம், தோட்டத்துக்கு காவலுக்கு நாயை வைக்கிறோம். அதிலிருந்து வந்தது தான். எதிரிகள் வருகிற போது அந்த நாய் குறைக்கும். நாயினுடைய குறைப்பதனுடைய சப்தத்தை கேட்டு நூஹ் நபி எந்திப்பாங்க, எதிரிகளை விரட்டி விடுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக 3 ஃப்ளோரை கட்டிட்டாங்க. 80 பேர் ஈமான் கொண்டாங்க. வெறும் 80 பேர். முதல் ஃப்ளோரில் ஏற்றியாச்சு. 2வது ஃப்ளோரில் அவங்களுடைய தட்டுமுட்டு ஜாமான்கள். 3வது ஃப்ளோரில் எல்லா உயிரினங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஜோடியை ஏற்றணும். ஒவ்வொரு ஜோடியாக ஏற்றுறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரிசையில் பாம்பும் வந்தது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற மறுத்துட்டாங்க. நீ ஏறாத, அல்லாஹ் கொடுக்கிற அந்த வெள்ள பிரயாணத்தில் சிக்கி உன் இனமே அழிய வேண்டும், ஏனென்றால் உன்னால் மனிதர்களுக்கு நல்லது கிடையாது. யாரை பார்த்தாலும் கொட்டுற, யாரை பார்த்தாலும் உன் தன்மையை காட்டுற, அல்பாயுசிலேயே போய் சேர்ந்துடுறான். அதனால நீ ஏற வேண்டாம், இருந்துக்க. அப்பதான் அந்த பாம்பு சொன்னதா, நூஹ் நபியே, உங்களுக்கு ஒரு வாக்கு நான் தாரேன். என்ன வாக்குன்னா, நான் யாரையாவது எங்கள் இனம் தீண்டுவதற்கு போவுமே ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் பெயரை சொன்னால் நாங்கள் இருந்த இடத்தை விட்டும் அசையாமல் இருப்போம். நாங்கள் இருந்த இடத்தை விட்டு அங்கு முன்னாலையும் போக மாட்டோம், பின்னாலையும் போக மாட்டோம், அப்படியே இருப்போம். அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டும் போனதற்கு பின்னால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுறோம். அனுபவபூர்வமான உண்மை. சாலிஹீன்கள் சொல்கிறார்கள், நம்முடைய உலமாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள், பாம்பு வருகிற போது சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், இது குர்ஆனுடைய ஆயத். 19வது ஜுஸூல இந்த ஆயத்து வருகிறது. சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மேல சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். இப்போ உங்க பேரை சொன்னா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் என்ன சொல்லிச்சா இல்லையா அந்த பாம்பு? அதனால் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதினால் இருந்த இடத்தை விட்டும் அப்படியே இருக்கும், எங்கேயும் போவார். அனுபவபூர்வமாக நானே அனுபவித்திருக்கிறேன். பல இடத்தில் நான் இமாமத்து செய்கிற போது சாயந்தர நேரம் பள்ளியில் நான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற போது ஒரு பாம்பு பள்ளியாசக்குள்ளே வந்துருச்சு. ஒரு பாம்பு பள்ளியாசக்குள்ளே பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சு. எல்லா பிள்ளைகளும் போனாங்க, ஓடினாங்க, பதறி அடித்தாங்க. இப்போ அந்த ஆயத்தை நான் ஓதினேன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் அதை ஓதினேன். அந்த பாம்பு அப்படியே படுத்த இறந்த பாம்பு போன்றே இருந்தது. யாரும் அடிக்கலை, இறந்த பாம்பு போன்றே இருந்தது. நான் சொன்னேன், எல்லாரும் போயிருங்க, அடிக்காதீங்க, தீண்ட வேண்டாம், அப்படி போயிருங்க, அது போயிடும். கொஞ்சம் கூட ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. சாலிஹீன்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மை என்பதை அனுபவபூர்வமாக நானே உணர்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த பாம்பு அப்படியே இருந்தது. ஒரு அரை மணி நேரம் மக்ரிப் டைமே வந்துருச்சு. அதற்கு பின்னால் அந்த பாம்பு இருந்த இடத்தை நோக்கி மறுபடியும் போனது. பாம்புல 2 வகை. சில பேர் இந்த சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்கிற இந்த ஆயத்தை ஓதுனா கூட சில பாம்பு போயிடும். உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி இந்த ஆயத்தை ஓதுனதுக்கு அப்புறமும் அந்த பாம்பு போச்சுன்னா அது பாம்பு அல்ல, அது ஜின். ஜின்னு வந்து பாம்பினுடைய உருவத்தையும் எடுக்கும். ஹதீஸ் இருக்குது.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள் ஒரு பாம்பு வந்ததா, நீங்க எடுத்தோடனே அதை அடிக்க வேண்டாம், அது ஜின்னாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜின்னாக கூட அந்த பாம்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் ஒரு ஜின்னை நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முதல்ல பத்தி விடுறதுக்கு வழியை பாருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்பதான் அந்த பாம்பு சொல்லிச்சு, நூஹ் நபியே, உங்களுக்கு நான் வாக்கு தர்றேன், உங்க பேரை சொன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், இருந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள ஏத்துனாங்க. ஒரு டவுட் வரலாம், ஷைத்தானும் அந்த உலகத்துல தானே இருந்தான், அந்த நேரத்தில் ஷைத்தானும் அந்த நேரத்தில் அந்த உலகத்தில் தானே இருந்தா, உலகமே அழிக்கப்பட்டதுன்னா அந்த கப்பலில் ஏறினவங்க மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான உலகத்துக்கு வந்திருக்க முடியும். அப்போ ஷைத்தான் எப்படி இப்போ இருக்கிறான் என்கிற கேள்வி வரும் இல்லையா? வரலாறுல எப்படி இருக்குன்னா, ஒரு கழுதை ஏற போச்சு, ஜோடி ஜோடியாக ஏற்றுறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கழுதை ஏற போச்சு, ஒரு கழுதையினுடைய வாழை பிடிச்சிக்கிட்டான். யாரு? ஷைத்தான். கழுதையினுடைய வாழை பிடிச்சிக்கிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மேலே இருந்த கீழே நிற்கிற கழுதையை ஏறு ஏறு ஏறுங்கிறாங்க. அந்த கழுதை பேசவும் முடியல, வாயையும் பொத்திக்கிட்டு இருக்கிறான். ஷைத்தான் விடவும் மாட்டேங்கிறான், கழுதையால் ஏற முடியல. அப்போ ரொம்ப சொல்லி சொல்லி பார்த்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஏறுப்பா ஏறுப்பான்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் கோபம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அட ஷைத்தான ஏறு அப்படின்னாங்க. நம்ம கூட பிள்ளைய சொல் பேச்சு கேட்கலன்னா ஷைத்தான் திட்டுவோமா இல்லையா? அந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கழுதையை திட்டினாங்க, ஷைத்தான் ஏறினாங்க. இவன் ஷைத்தான் செஞ்சான், நம்மளை தான் ஏற சொல்றாங்கன்னு ஏறிட்டான். கப்பல் வெள்ளப்பெருக்கில் போய்கிட்டு இருக்கும் போது நிறைய ரூல்ஸ் போட்டாங்க, நிறைய ரூல்ஸ், விலங்குகளுக்கு ரூல்ஸ் போட்டாங்க. கப்பலில் எந்த விலங்கும் தன்னுடைய ஜோடி விலங்கோடு சேரக்கூடாது என்றெல்லாம் ரூல்ஸ் போட்டாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு அப்படி வந்து பார்த்தா பெரிய தாடி வச்சு ஒரு ஆள் அல்லாம முல்லா அலிகாரி மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா புதுசா இருக்கிறாங்களே, இவங்க நம்மளை ஈமான் கொண்ட மாதிரியே தெரியலையே, நீ யாரு, நீங்க யாருன்னு போய் கேட்டா நான் தான் ஷைத்தான்னா, நான் தான் ஷைத்தான். நீ எப்படிரா உள்ள ஏறின? முரண்டு பிடிக்கிற கழுதையா அட ஷைத்தான் ஏறுன்னு சொன்னீங்களா, எனக்கு வந்த அழைப்பு நான் ஏறிட்டேன், எனக்கு என்னை நீங்க கூப்பிட்டீங்க ஏறிட்டேன். நீங்க ஒரு நபி, உங்க வாக்கை நீங்க மீறக்கூடாது, என்னை ஏற சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னைய பிடிச்சி தள்ளியெல்லாம் விடக்கூடாது, விட்டுட்டீங்கன்னா உங்க வாக்குக்கு நீங்க மீறிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நபி எக்காரணத்தை கொண்டு வாக்கு கொடுத்ததில் மீறக்கூடாது, அது நபிமார்களுக்கு உண்டான இலக்கணம் என்று அந்த இடத்துலையும் நூஹ் நபிக்கு ஷைத்தான் பாடம் எடுத்தான் என்றுதான் நமக்கு வரலாறு இருக்கு. இப்ப ஷைத்தான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா, இந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் ஷைத்தான் உலகத்திலே இருக்கிறார். அப்போ வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அந்த 80 பேரும் இறங்கினாங்க, எல்லா உயிரினங்களும் இறங்கியது. அதுதான் வாழையடி வாழையாக உலகத்திலே மனித கூட்டங்கள் உயிரினங்கள் எல்லாம் வந்ததற்கு காரணம். இதைத்தான் தம் மகனுக்கு எச்சரித்தாங்க. கப்பல் கட்டுறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் உத்தரவு போட்டான், மகனை இப்ப மாதிரி ஈமான் கொள், கப்பல் செஞ்சு முடிச்சுட்டன்னா அல்லாஹ் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்க கொண்டு வந்துடுவான், அழிஞ்சு போயிடுவாடா, எப்படியாவது ஈமான் கொண்டு என் கப்பலில் ஏறிக்கோடா. அப்போதான் அவன் சொன்னான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், கால சஆவி இலா ஜபலின், அப்படி உலகம் ஃபுல்லா இது தண்ணி வந்தாலும் கூட வெள்ளம் வந்தாலும் கூட உயரமான ஒரு மலையில நான் ஏறி நின்று என்னைய காப்பாற்றிக்கிடுவேன் அப்படின்னா. அப்போ மறுபடியும் சொன்னாங்க, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா இல்லாமர் ரஹீம், அந்த நாளில் அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறானோ அவங்கள தவிர வேறு யாராலையும் தப்பிக்க முடியாதுப்பா. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவ கேட்கல. இதுலேருந்து வரலாறு இன்னைக்கு இந்த ஆயத்துக்களை எல்லாம் நம்ம தராவில ஓதி கேட்டிருக்கிறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஹிதாயத் என்பது ஒரு ஆளுக்கு அல்லாஹ் எப்போ நாடுகிறானோ அப்போதான் கிடைக்கும். 8 ரக்காயத்து முடிஞ்சு போகிறவங்க போகத்தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹிதாயத்து அல்லாஹ் கொடுக்கல என்று நம்ம விளங்கிட வேண்டியதுதான். சொல்ற வரைக்கும் சொல்லலாம், 20 வரைக்கும் தொழுகுங்கள், அதிகமாக நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு ரமலான் மாதத்தில் அதிகமாக நன்மையை தேடுவதுதான் புத்திசாலித்தனம், நன்மைகளை குறைப்பது முட்டாள்தனம் மடமைத்தனம். சொல்லி பார்க்கலாம், திருந்தலையா, அல்லாஹ் அவங்களுக்கு நன்மையை கொடுக்க நாடலைன்னு அர்த்தம். அதனால அன்பான பெரியோர்களே, எல்லோருக்காகவும் நம் குடும்பத்திற்காக
நம் உறவுக்காரர்களுக்காக, நமக்கு யார் தீங்கு இழைக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஹிதாயத்து கொடுப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி. எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா இப்படித்தா வரும். எத்தனை வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இருந்தார் தெரியுமா? வெறும் 4 வருஷம்தான். 4வது வருஷத்தில் அபூ ஹுரைரா ஈமான் கொண்டு 4வது வருஷத்தில் ரசூலுல்லாஹ் 63வது வயசில் வஃபாத். 4 வருஷத்தில் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், ஒரு எதிரி. உள்ள கூப்பிட்டாங்க. வந்த உடனே கடுமையான வார்த்தைகளால் திட்டுறான். கடுமையான வார்த்தைகளால். யார் வீட்டுக்கு வந்து? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டுக்கே வந்து கடுமையாக திட்டுறான். அபூ ஹுரைரா எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருந்தாங்க. யார் வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் எப்படிலாம் கேட்குறா, எதுவுமே சொல்லலை. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அபூ ஹுரைரா எல்லாம் அந்த எதிரியை பார்த்து பேசிட்டியாப்பான்னாங்க. பேசி முடிச்சிட்டியா, இன்னும் இருக்கா? இல்லை, அவ்வளோதான். பக்கத்தில் இருந்த அடிமை பெண்ணிட்ட போய் எடுத்துட்டு வான்னாங்க. அபூ ஹுரைரா போய் எடுத்துட்டு வா. வந்து எதிரி பயந்துட்டான். எடுத்துட்டு வாங்கிறாங்களே, எதுவும் வாழ்கையில் எதுவும் எடுத்துகிட்டு வந்து தலையை சீவிடுவாங்களோ, கடுமையான வார்த்தைகளால் திட்டார் வந்த எதிரி. அந்த அடிமை பெண் கூஜா நிறைய தண்ணியை கொண்டு வருது. ஒரு கிளாஸில் ஊற்றி குடின்னாங்க. ரொம்ப திட்டியிருப்பேன், களைப்பாக இருக்கும், கொஞ்சம் குடின்னு சொல்லி இவங்களும் கொண்டு வந்த கூஜாவில் இருந்த தண்ணியை வச்சு ஒழுவு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு அந்த எதிரி காதில் விழுகிற மாதிரி அல்லாட்ட பேசுகிறாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னமெல்லாமோ சொல்கிறான் என்னை பற்றி, அவன் சொல்வது உண்மையாக இருக்குமையானால் ஃபகுஃபிர்லி, என்னைய மன்னிச்சு. என்ன வார்த்தை இது? என்னைய திட்டா, யா அல்லாஹ் இவனை நாசமாக்கிரு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்க? இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாக நான் இருந்தால், இவன் திட்டக்கூடிய திட்டுதலுக்கு தகுதி உள்ளவனாக நான் இருந்தால், யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு. ஒருவேளை அதற்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தால், என் மீது இட்டுக்கட்டி பழி சுமத்தி இவன் என்னை திட்டிருப்பானே, ஆனால் இவனை நீ மன்னிச்சிரு, இந்த ஆளு மன்னிச்சிரு, தண்டிச்சிராதே. நான் அல்லாஹ்வுடைய உன் ரசூலுடைய தோழராக நான் இருக்கிறேன், உன் ரசூலிடத்திலேயே பாடம் படித்தவனாக இருக்கிறேன், அதனால என்னை திட்டிய மனிதரை நீ தண்டித்து விடாதே. அந்த ஆள் பார்த்தாரு, இப்படி இல்லாமா ஒரு மனுஷன் வாழ்வான்னு சொல்லி கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னமோ, இப்படித்தாங்க இஸ்லாம் பரவுச்சு. இப்படித்தான் இஸ்லாம் பரவுச்சு. நம்முடைய குணத்தால் நமக்கு தீமை இழைப்பவர்களுக்கு கூட நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், துஆ செய்யணும் என்பதை மாத்திரம் இன்றைக்கு தராவி சிந்தனையாக உங்களுக்கு தந்து நான் முடிக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களையும் முழுமையாக மன்னித்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.